உலக நாடுகள் மீதான டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலையை உருவாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கம், வேலை இழப்புகள் மற்றும் மந்தநிலை என்று டிரம்பின் வரி விதிப்பு கொள்கையால் வரப்போகும் பாதிப்புகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். டிரம்பின் வர்த்தக கொள்கைகள் காரணமாக உலகளாவிய மந்தநிலை ஏற்படும் ஆபத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வரிக்கு வரி என்ற டிரம்பின் வர்த்தக கொள்கை செழிப்பான அமெரிக்காவை உருவாக்காது என்றும் உலக பொருளாதார சுழற்சியை சீர்குலைத்துவிடும் என்றும் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவை உலக நாடுகள் ஏமாற்றிவிட்டனர் என்று கூறிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் 10% அடிப்படை வரியையும் மோசமான குற்றவாளிகள் என்று தான் பட்டியலிட்ட 60 நாடுகளுக்கு பரஸ்பர வரியையும் விதித்துள்ளார். இந்த வரி விதிப்பால் அமெரிக்கா செழிப்படையுமா என்றால் டிரம்ப் நினைத்தது போல எதுவும் நடக்க வாய்ப்பில்லை என உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். பரஸ்பர வரி என்ற ஆபத்தான நடவடிக்கையால் பணவீக்கம், விலைவாசி உயர்வு, வேலையின்மை மற்றும் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். அதேபோல் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும் என்றும் கூறுகின்றனர். டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் இறக்குமதிக்கான செலவுகள் அதிகரிக்கும். செலவு அதிகரித்தால் விலைவாசி அதிகரிக்கும். இதனால் முதலில் பாதிக்கப்படுவது அமெரிக்கர்கள்தான். ஆனால் இது புதுமையான ஒன்றல்ல. டிரம்பின் முதல் ஆட்சி காலத்திலும் இப்படித்தான் நடந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மலிவான உபகரணங்களை தடுக்க வாஷிங் மிஷின் மீது டிரம்ப் இறக்குமதி வரி விதித்தார். இதன் விளைவாக அமெரிக்காவில் வாஷிங் மிஷின்கள் விலை சராசரியாக 12% உயர்ந்தது. இப்படி இறக்குமதி வரியால் ஏற்படும் விலைவாசி உயர்வு பணவீக்கமாக மாறும். இதனால் அமெரிக்கா மத்திய வங்கிக்கு நீண்ட காலத்துக்கான அதிக வட்டி விகிதங்களை விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதனால் டாலர் மதிப்பு உயரும். இது அமெரிக்க ஏற்றுமதியையும் பாதிக்கும். கடந்த ஆண்டு $3.3 டிரில்லியன் மதிப்பிலான பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்தது. அது ஒரு வீட்டுக்கு $25,000க்கும் அதிகமாகும். டிரம்பின் இந்த புதிய வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பல டிரில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள பொருட்களின் விலைகள் எதிர்பாராத அளவில் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தோராயமாக அமெரிக்காவில் ஒரு வீட்டுக்கு $7,300 அதிகமாக வரி செலுத்த வேண்டியிருக்கும். வரிகளுடன் கூடிய முழு உலகளாவிய பதிலடி உலக பொருளாதார வளர்ச்சியிலும் மந்த நிலையை உருவாக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இங்கிலாந்து 60 பில்லியன் யூரோ மதிப்பிலான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது. குறிப்பாக இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட 8 கார்களில் ஒன்று அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிறது. பரஸ்பர வரிகள் காரணமாக அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி குறைந்தால் நிறுவனங்களின் லாபம் குறையும். அதன் காரணமாக இங்கிலாந்து கார் உற்பத்தி துறையில் பல்லாயிரக்கணக்கான வேலை இழப்புகள் ஏற்படும். இதனால் இங்கிலாந்தின் பொருளாதாரத்தில் பாதிப்பும் ஏற்படும். உலகளாவிய செமிகண்டக்டர் தொழில்துறைக்கு ஆசியா நிலைக்களமாக உள்ளது. அமெரிக்க AI தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தேவையான சிப் உற்பத்தியில் சீனா தான் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பில் சீனாவுக்கு தான் அதிகமாக வரி விதிக்கப்பட்டுள்ளது. சீனா பதிலடி கொடுத்தால் உலகளாவிய IT மற்றும் AI துறை பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கணிக்கப்படுகிறது. டிரம்பின் வரி விதிப்புக்கு உலக நாடுகள் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்கினால் சர்வதேச அளவில் விநியோக சங்கிலிகள் பாதிக்கப்படும். அதனால் உலகெங்கிலும் விலைவாசி கூடும். அந்தந்த நாடுகளில் பணவீக்கம் அதிகமாகும். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். அடுத்த ஆண்டு அமெரிக்க பொருளாதாரம் 1% அளவுக்கு குறையும் என்றும் அதனால் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டுக்குள் உலகளாவிய மந்தநிலை ஏற்படும் அபாயம் 40% இருப்பதாக உலகின் முன்னணி முதலீட்டு வங்கியான JP Morgan எச்சரித்துள்ளது.